தாவேக குதிரை பேரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் திமுக தரப்பில் புகார் அளிக்கப்படவுள்ளது. பிற்பகல் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்தித்து திமுக நிர்வாகிகள் புகார் தெரிவிக்கவிருக்கின்றனர். தாவேக வெளிப்படையாகவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து தற்போது திமுக புகார் அளிக்க உள்ளது. தாவேக குதிரை பேரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி திமுக தரப்பில் இன்று ஆளுநரிடம் புகார் அளிக்கப்படவிருக்கிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு திமுக நிர்வாகிகள் ஆளுநரை சந்தித்து புகார் தெரிவிக்கவிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஆளுநரை சந்தித்து யாரெல்லாம் புகார் தெரிவிக்க போறாங்க? எதன் அடிப்படையில் இந்த புகார்? விவரம். பாலா, திமுகவினுடைய சட்டத்துறையினுடைய மாநில நிர்வாகிகள் இன்று மாலை 3:30 மணிக்கு தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து திமுக சார்பில் புகார் அளிக்க இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான அம்சங்கள் தாவேக அரசு மீது, அதாவது தாவேக அரசு குதிரை பேரம் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும், அதே போன்று நேற்றைய தினம் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் 6 மணி நேரம் அவரை வைத்து விசாரணை நடத்தியதில் மர்மம் இருக்கிறது என்று திமுக சார்பில் கூறுகிறார்கள். இந்த நடவடிக்கைகள் உட்படவும், அதே போன்று தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது, கொலை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போன்றவை அதிகரித்து வருவதாகவும், கரூர் துயர சம்பவத்தில் அப்போதைய திமுக அரசு காவல்துறைக்கு தொடர்பு இருக்கிறது என்று அமைச்சர்கள் பேசி வரக்கூடிய சம்பவம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆளுநரிடம் புகார் அளிப்பதாக தெரிவித்திருக்கார்கள். மேலும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் லஞ்சம் வாங்கக்கூடிய நடவடிக்கை உள்ளிட்டவைகள் விஷயத்தையும் தாவேகாவினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அரசு அலுவலகில் ஆய்வு என்ற பெயரில் அரசு ஊழியர்களுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது போன்ற அம்சங்களை தமிழக ஆளுநர் அர்லேக்கரிடம் எழுத்து மூலமாக இன்று சட்டத்துறையினுடைய மாநில நிர்வாகிகள் சந்தித்து புகார் அளிக்க இருப்பதாக திமுக தரப்பிலிருந்து தெரிவித்திருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்.